ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பூ கட்ட தெரியாதையும் கூட எப்படி ஈஸியாக மல்லிகைப்பூ கட்டலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். இது வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற செடி தான். இப்போ இந்த சீசனுங்கிறதுனால நிறைய பூ பூக்குதுங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற செடி பார்த்திங்கன்னா அடுக்கு மல்லிகைப்பூ. இதோட காம்பு வந்து ரொம்பவே சின்னதாக தாங்க இருக்கும். இது பார்க்க வந்து மதுரை மல்லி மாதிரியே இருக்குங்க. பூ வந்து நல்ல பெருசாக இருக்கும், ஆனால் காம்பு வந்து சின்னதாக இருக்கும். இப்போ நம்ம பூ பறிச்சிடலாம். ஃபஸ்ட்டெல்லாம் பூ கட்ட தெரிஞ்சவங்க கூட ஜாதிப்பூ முல்லைப்பூ எல்லாமே ஈஸியாக கட்டிடுவாங்க. மல்லிகைப்பூ வந்து ஒரு சிலருக்கு வராது. அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஈஸியாக மல்லிகைப்பூ கட்டிக்கலாங்க. நமக்கு தேவையான பூ பொறிச்சாச்சுங்க. நம்மளோட இந்த குண்டு அடுக்கு மல்லியை ஈஸியாக எப்படி கட்டலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் பூ வந்து ஒரு கப்பில் எடுத்துக்கிறேன். நம்ம பூ கட்டும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு கட்டிக்கலாங்க. ஒரே அடியாக கீழே போட்டு வச்சோம்னா சீக்கிரமாக விரிஞ்சிரும். பூ கட்டி முடிக்கிறதுக்குள்ளேயே எல்லா பூவும் விரிஞ்சிருங்க. இந்த மாதிரி சின்ன காம்பு இருக்கிற பூ வந்து எப்படி ஈஸியாக கட்டலாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நூல் ரெடி பண்ணிக்கலாங்க. நான் இந்த மாதிரி உள்ள நூல் எடுத்துக்கிறேன். ஜன்னல் கம்பியில் ஒரு சைடு விட்டு இன்னொரு சைடு இழுத்துடலாங்க. நமக்கு எவ்வளோ நீளம் தேவையோ அந்தளவுக்கு நீளம் விட்டு நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். கொஞ்சமாக நூல் விட்டுட்டு முடிச்சு போடணுங்க. இந்த மாதிரி சின்னதாக நூல் விட்டுட்டு முடிச்சு போட்டுக்கலாம். நான் ஒரு 2 முடிச்சு போட்டுக்கிறேன். நான் ஒரு முளை கட்டுற அளவுக்கு நீளம் விட்டுருக்கேங்க. இந்த மாதிரி 2 முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த ஒத்த நூல் வச்சு இந்த ஒத்த நூலில் ஒரு முடிச்சு போட்டுக்கலாங்க. இந்த ஒரு சைடு நூலில் வந்து ஒரு முடிச்சு போட்டோம்னா நகராது, ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்போ இந்த நூல் கண்டுலேயே இருக்கிற நூலை வந்து ஒரு 3 மடங்கு இந்த மாதிரி அளந்துக்கலாங்க. நம்ம எடுத்துருக்கிற நூலில் இந்த மாதிரி ஒரு 3 மடங்கு அளந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பூ கட்டுறதுக்கு நூல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம எப்படி ஈஸியாக கட்டலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி சின்ன நூல் ஒன்று, பெரிய நூல் ஒன்று இருக்குது. இந்த பெரிய நூல் வச்சு தாங்க நம்ம பூ கட்ட போகிறோம். இது வந்து நம்ம சின்ன நூல் வந்து நம்ம இழுத்து பிடிச்சிக்கணும். இந்த 2 நூலுக்கு நடுவில் வைக்கணுங்க. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பழகுறீங்களா இருந்தால் ஒவ்வொரு பூவை கூட இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பூ வச்சு அதுக்கு மேலே பக்கத்தில் வர மாதிரி இன்னொரு பூ வைக்கிறோம். இந்த மாதிரி 2 பூவையும் ஒட்டுக்கா வச்சுட்டு இந்த பெரிய நூலை வந்து மேலே இருந்து போடணுங்க. இப்படி மாதிரி மேலே போட்டு இந்த 2 நூலும் மேலே வர மாதிரி போடணும். இந்த 2 நூலுக்கும் மேலே பக்கமாக போட்டுடணும். போட்டு இந்த கீழ் பக்கத்துலேருந்து, இந்த நூலோட கீழ் பக்கத்துலேருந்து இழுத்தோம்னா போதுங்க. இந்த மாதிரி ஒரு முடிச்சு வந்துடும். இதை இப்படி டைட் பண்ணி விட்டோம்னா அந்த முடிச்சு பூவில் விழுந்துருங்க நல்லா. இப்போ நல்லா டைட்டாக விழுந்துருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு பூங்கிறதுனால ஒரு 2 நாட் போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு தடவை போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பூ கட்டியாச்சுங்க. இதே மாடலில் தான் நம்ம எல்லாமே கட்ட போகிறோம். இப்போ இந்த மாதிரி 2 பூ எடுத்துக்கலாங்க. கட்ட தெரியாதீங்க, ஒவ்வொன்றா கூட வச்சுக்கலாம். இப்போ 2 பூ எடுத்து இந்த 2 நூலுக்கு நடுவில் விட்டு கொண்டு வந்துடலாம். இந்த பூவை ஒட்டியே வந்து நம்ம கொண்டு வந்து வச்சுக்கணுங்க. அப்போ தான் நல்லா நெருக்கமாக வரும். கொஞ்சம் நெருக்கியே வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த நூலை மேலே போட்டு கீழ்ப்பக்கமாக இருந்து இழுத்துடணுங்க. அவ்வளோதான், நமக்கு நாட் விழுந்துடும். இதே மாதிரி அடுத்தடுத்து வச்சு நம்ம கட்டிக்கலாங்க. கொஞ்சம் நம்ம நெருக்கி வச்சோம்னா போதுங்க. கேப் இல்லாமல் நல்லா பூ நெருக்கமாக வரும். நம்ம வைக்கிறதுல தான் இருக்குது. கொஞ்சம் லூஸ் விட்டோம்னாலும் நமக்கு பூ கொஞ்சம் கேப் தெரியுங்க. நல்லா அந்த பக்கத்தில் இருக்கிற பூவோட ஒட்டி வச்சுக்கணும். காம்பு சின்னதாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கட்டினா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. சீக்கிரம் உதிர்ந்து போகாது, பூ அருந்து வந்துடாது. இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு கட்டிக்கலாங்க. இப்போ லாஸ்ட்டு வந்து நம்ம முடிக்க போகிறோம். இன்னும் ஒரு 2 பூ வச்சோம்னா நமக்கு போதுங்க. நல்லா ஒரு முளை பூ வந்துருச்சு.
லாஸ்ட் பூ வச்சுக்கலாம். இப்போ எப்பவும் போடுற மாதிரியே தாங்க முடிச்சு போட்டு இன்னொரு முடிச்சு சேர்த்து போட்டால் போதுங்க. இப்போ லாஸ்ட்டு பூவுக்கு ஃபஸ்ட்டு பூக்கு போட்ட மாதிரியே லாஸ்ட் பூவுக்கு 2 முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஜன்னல்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நமக்கு 1 முழை பூ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பெரிய நூலையும் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். நம்ம இந்த செண்டு மாதிரி வைக்கணும்னா இந்த பக்கம் 2 பக்கம் நூல் விட்டுக்கலாங்க கட்டி வைக்கிறதுக்கு. இப்போ நான் வந்து கட் பண்ணி விட்டுறேன். இதைய நம்மளோட குண்டு மல்லி வந்து ஈஸியாக நம்ம கட்டிட்டோங்க. ரொம்ப நெருக்கமாக வந்திருக்குது. நீங்கள் பூ கட்ட தெரியாதீங்க, இந்த ஸ்டைலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக கட்டி பழகிடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.